இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியுடைய முதன்மை மண்டல மேலாளர் உயர் திரு பி மாதவன் அவர்களே, வெஸ்பா டெக்ஸ்டைல் மில்லுடைய மேனேஜிங் பார்ட்னர் திரு ஏவிசிடி பாண்டியராஜன் அவர்களே, இன்னொரு பங்குதாரர் திரு ரிகப் சந்த் மரோட்டி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KR ராமசாமி அவர்களே, திரு சுந்தரம் அவர்களே, திரு சுப்பராம் அவர்களே, காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு சத்தியமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த பெருமக்களே, கல்லல் சுற்றுப்புறங்களை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்த தொழிற்சாலையிலே பயிற்சி மற்றும் வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரிகளே, நண்பர்களே, ஒரு காலத்துல இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிந்த சினிமா, பிறகு இதே இடத்துல நாங்க ஆனா செயல் வீரர்கள் கூட்டத்தில் நான் கலந்துகிட்டு இருக்கேன். அன்றில்லாத மகிழ்ச்சி இன்று எனக்கு ஏற்படுகிறது. காரணம், ஒரு 100 பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு நேரடியாக கிடைக்கிறது என்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி. ஆக செயல்படாத சினிமா தியேட்டர்களுக்கும் பயன் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர் திரு பாண்டியராஜன் அவர்கள், அவருடைய குடும்பத்தினர் 32 ஆண்டு காலமாக திருப்பூரிலே ஆயத்த ஆடைகள் தயாரித்து வருகிறார்கள். பனியன் தொழிற்சாலை நாம் சொல்கிறோம், ஆயத்த ஆடை, அதை அங்கே செய்து வருகிறார்கள். அந்த அனுபவம், அந்த பயிற்சி, அதையெல்லாம் ஒன்று சேர்த்து திரட்டி தன்னுடைய சொந்த ஊரான கல்லலிலே இந்த தொழிற்சாலையை தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் அவரை நான் மண்ணின் மைந்தரை வரவேற்கிறேன். வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷத்திலேயே பல செய்திகளை நான் சேகரித்து விட்டேன். நம்ம ஊருடைய பெண்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு கேட்டேன். சராசரி 8வது வகுப்பு 10வது வகுப்பு படிச்சிருக்காங்க. எவ்வளவு வேகமாக இந்த பயிற்சியை பெறுகிறார்கள் என்று கேட்டேன். மிக மிக வேகமாக இந்த பயிற்சி அவர்கள் பெறுகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உற்பத்தி திறம், ப்ரொடக்டிவிட்டி எப்படி என்று கேட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவாக தோன்றினாலும் இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல திருப்பூருக்கு ஈடான உற்பத்தி திறன் இங்கே வந்துவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திறமை என்பது ஒரு சாராருக்கு மட்டும் திறமை, மற்றவர்களுக்கெல்லாம் திறமை இல்லை என்பதையெல்லாம் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்க வேண்டும். திறமை என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்கிறது. சில திறமைகள் சில குழந்தைகளிடம் மிகுந்து காணப்படும், சில திறமைகள் சில குழந்தைகளிடம் குறைவாக காணப்படும். சிலருக்கு தமிழ் பாடம், ஆங்கில பாடம் எளிதாக வரும், சிலருக்கு விஞ்ஞானம் எளிதாக வரும், சிலருக்கு கணிதம் எளிதாக வரும். ஆனா அதுக்காக அந்த குழந்தைக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. படிப்பு வராதுன்னு சொல்றேன், அதை விட மூடத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்க முடியாது. படிப்பு வராதுன்னு எந்த குழந்தையிடம் சொல்லாதீர்கள். அதே போல நம்முடைய பெண்கள் 8வது படித்தவர்கள், 10வது படிப்பவர்கள், உன்னால என்ன செய்ய முடியும், சமையல் கட்டில தான் இருக்க முடியும்னு சொல்லாதீங்க. அவர்கள் சமையல் கட்டில செய்வதை நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு தொழிற்சாலையில ஆண்கள் செய்வதற்கு ஈடாக பெண்கள் செய்ய முடியும் என்பதை பல இடங்களிலே நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். என்ன இல்லை என்றால் பயிற்சி கிடையாது. என்ன இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு, பயிற்சி தந்தால் யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்பதை இந்த இடத்துல 2 மாத காலத்துல நம்முடைய அருமை நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். காலப்போக்கில் உங்களுக்கே தெரியும், இந்த தொழிற்சாலை விரிவாகும் பொழுது, இன்னும் பல பேருக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை என்பது உங்களுக்கே தெரியும்.
எல்லாரும் பள்ளிக்கூட படிப்பை முடிப்பது கிடையாது. எல்லாரும் பள்ளிக்கூட படிப்பை முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசுடைய நோக்கம். ஆனால் எல்லாரும் பள்ளிக்கூட படிப்பை முடிப்பது கிடையாது. பல குழந்தைகள் 8வது வகுப்போடு தன்னுடைய படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள். இன்னும் பலர், பெரும்பகுதி பெண்கள் 10வதோடு நிறுத்தி விடுகிறார்கள். ஒரு சிலர் தான் 12வது வகுப்பு வரை படிக்கிறார்கள். அதற்கு பிறகு கல்லூரிக்கு போவது என்பது 100க்கு 17-18% தான் கல்லூரிக்கு போகிறார்கள். 85-86% கல்லூரிக்கு போவது கிடையாது. அதான் நடைமுறை. 100க்கு 100 பேர் கல்லூரிக்கு போவார்கள், பல்கலைக்கழகத்துக்கு போவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த 10வதோடு 12வதோடு படிப்பு முடித்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வழி, என்ன கதி? எந்த வேலையும் அவர்கள் பார்க்க முடியாதா? எந்த தொழிலையும் அவர்கள் செய்ய முடியாதா? எந்த திறமையும் அவர்களுக்கு கிடையாதா? எழுத படிக்க தெரிவதை தவிர வேறு எந்த திறமையும் அவர்களுக்கு கிடையாதா என்றால் அங்கேதான் இந்த நாடு தவறு செய்திருக்கிறது. அவர்களுக்கு நாம் திறன் மேம்பாடு பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்டை கற்றுத்தரவில்லை. ஏதாவது ஒரு கைத்திறன் அவர்களுக்கு கற்று தந்திருக்க வேண்டும். இங்கொன்றும் அங்கொன்றும் ஒரு ஐடிஐ திறந்தமை ஒழிய, ஒரு ஐடிஐல எத்தனை பேர் படிக்க முடியும்? 100-200 பேர் படிக்க முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் என்ன கதி, என்ன வழி? ஆகவேதான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு நிதிநிலை அறிக்கையிலே நிதியமைச்சர் என்ற முறையிலே அறிவித்தேன், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, தேசிய அளவிலே திறன் மேம்பாட்டுக்காக ஒரு தனி வாரியத்தை அமைத்து அதன் மூலமாக நாடு முழுவதும் இந்த திறன் மேம்பாட்டை மிகப்பெரிய இயக்கமாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான அமைப்புகளை உருவாக்கினோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தை உருவாக்கி தனியார் துறையிலே புகழ்பெற்ற திரு ராமதுரை அவர்களை அதற்கு தலைவராக போட்டு இன்று மழமழவென்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2013ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே நான் ஒரு திட்டத்தை அறிவித்தேன். இந்த நாட்டில் பல பயிற்சி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் பயிற்சி தருவார்கள். அந்த பயிற்சி நிறுவனத்துக்கு தேவையான பாடத்திட்டம், தரம் இவையெல்லாம் தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் தீர்மானிக்கும். பிறகு யார் வேண்டுமானாலும் அந்த பயிற்சி நிலையத்தில் சேரலாம். சேர்ந்து 3 மாதம் 6 மாத காலம் என்று பயிற்சி எடுக்கலாம். பயிற்சி முடிந்த பிறகு தேசிய அளவிலே அதற்கு தேர்வு வைக்கப்படும். அந்த தேர்விலே வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவியருக்கு அரசு சான்றிதழையும் தரும். சராசரியாக 10,000 ரூபாய் அவர்களுக்கு சன்மானமும் தருகிறார்கள். அந்த திட்டம் இப்பொழுது வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 10 நாளைக்கு முன்னால் நான் தாக்கல் செய்த இடைக்கால வரவு செலவு திட்ட அறிக்கையிலே அதனுடைய பலன்களை குறிப்பிட்டிருக்கிறேன். ஏறத்தாழ 1.5 லட்சம் மாணவர்கள் இதுவரை சேர்ந்திருக்கிறார்கள். 60-70 மாணவர்கள் பயிற்சி முடித்திருக்கிறார்கள், தேர்வு எழுதியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 20-25 பேர் அந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு சான்றிதழும் அரசு ரச்சனையோடு, அரசு முத்திரையோடு சான்றிதழும் சராசரியாக 10,000, சில பேருக்கு 8,000, சில பேருக்கு 12,000. அந்த பயிற்சி காலத்துல அவர்கள் ஃபீஸாக எவ்வளவு கட்டினார்களோ அந்த தொகையை அரசே திரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்து, அந்த திட்டம் 2013ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டு கடந்த 9 மாத காலமாக மழமழமழவென்று முன்னேறி வருகிறது. இன்னும் ஒரு 1-2 ஆண்டுகளிலே 10 லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பிறகு இன்னும் 1-2 ஆண்டுகளிலே 1 கோடி மாணவ மாணவியர் பயிற்சி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு துணையாகத்தான் பல்வேறு துறைகளை, பல்வேறு தொழில்களை சார்ந்தவர்கள் தாங்களும் பயிற்சி திறன் மேம்பாட்டிலே ஈடுபடுகிறார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த ஏடிபிசி, ஆயத்த ஆடை தயாரிப்பதிலே திருப்பூரில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திறன் மேம்பாட்டு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த திறன் மேம்பாட்டு முயற்சி பல மாநிலங்களிலே, இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல மாநிலங்களிலே, சத்தீஸ்கர் மாநிலத்தில், ஒடிஷா மாநிலத்தில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எல்லாம் எத்தனை பேருக்கு பயிற்சி தருகிறார்கள் என்பது தெரிகிறது. இந்த நாட்டில் எந்த ஒரு இளைஞனும் ஒன்று கல்லூரி பல்கலைக்கழகம் படித்து அறிவியல் ரீதியாக ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது ஒரு கைத்திறன், ஒரு திறன் அவனுக்கு இருக்க வேண்டும். இரண்டும் இல்லாமல் ஒரு இளைஞன் இந்த உலகத்துல முன்வர முடியாது. ஏதாவது ஒண்ணு இருக்கணும். விவசாயத்துக்கு கூட திறமை வேணும், ஆடு மாடு வளர்ப்பதற்கு திறமை வேணும், பால் பண்ணை வைப்பதற்கு திறமை வேணும்,
கோழி வளர்ப்பதற்கு திறமை வேணும். அந்த திறமையை, அந்த திறனை, இந்த ஸ்கில் என்று சொல்கிறோமே, அதை கற்றுத்தர வேண்டும், பயிற்சி தர வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் சூடிக்கையானவர்கள். கற்பூர புத்தி சொல்லிக் கொடுத்தோம்னா பிடிச்சுக்கும். அதுல ஒண்ணு யாருக்கும் சந்தேகமே வேண்டாம். சொல்லிக் கொடுக்கிற முறை தான் முக்கியமே ஒழிய, சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை கிரகித்துக் கொண்டு ஈர்த்து கொண்டு வெகு விரைவிலே திறமையை வளர்த்துக் கொள்வார்கள். அந்த வகையிலே அருமை நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் இங்கே நம்முடைய பகுதியிலே இந்த தொழிற்சாலையை நிறுவி இங்கே முதலிலே திறன் மேம்பாடு, பிறகு வேலை என்று தொடங்கி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் என்ன சம்பளம் என்று கேட்டேன். பிறகு பயிற்சி முடிந்த பிறகு என்ன கிடைக்கும் என்று கேட்டேன். அந்த பயிற்சியிலே மிகச் சிறந்த பயிற்சி பெற்று மிகுந்த திறமை உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டேன். கணிசமான தொகை கிடைக்கும். முழுமையான பயிற்சி முடிந்து நல்ல திறன் பெற்ற ஒரு பெண் 6000, 7000, 8000 ரூபாய் வரை இங்கே ஒரு மாதத்துக்கு 25 நாட்கள் வேலை பார்த்தால் சம்பாதிக்க. இது அந்த குடும்பத்தை, ஏழ்மையிலே இருக்கக்கூடிய குடும்பத்தை நடுத்தர வர்க்க குடும்பமாக மாற்றிவிடும். ஏற்கனவே கணவர் வேலை பார்க்கிறார், அல்லது சகோதரன் வேலை பார்க்கிறார், அல்லது பிள்ளை வேலை பார்க்கிறார். இந்த பெண்மணியும் வேலை பார்த்து வீட்டுக்கு ஒரு 6000 ரூபாய், 7000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொண்டு வர முடியும் என்றால் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு திடீரென்று மளமளவென்று உயர்ந்து விடுகிறது என்று பாருங்கள். அந்த வகையிலே இந்த முயற்சியை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நல்ல தொழில் செய்யும் பொழுது லாபத்துக்கு தான் தொழில் செய்யும். லாபத்தை பார்த்து அசூயப்படப்படாது. லாபம் இல்லாம எந்த தொழிலையும் செய்ய முடியாது. மாதவன் வங்கி தொழிலை செய்கிறார் என்றால், வங்கி தொழில நஷ்டம் இருந்தா அவர் முதன்மை மேலாளராக இருக்க முடியுமா? வங்கி இழுத்து முடிட்டு போயிடுவாங்க. ஆக லாபத்தை கண்டு நாம் அசூயப்படப்படாது. ஆனா இவ்வளவு சம்பாதிக்கிறானே என்று வருத்தப்படப்படாது. சம்பாதிப்பது தவறு கிடையாது. நியாயமான வேலை, நியாயமான சம்பளம், நியாயமான சலுகைகள், ஓய்வு, விடுப்பு, வசதிகள், இவற்றையெல்லாம் ஒரு தொழில் முனைவோர் செய்து தருகிறார் என்றால் அதை தாண்டி அவர் லாபம் சம்பாதிப்பதிலே தவறே கிடையாது. ஆக லாபம் சம்பாதித்தால்தான் ஒரு தொழிலை நடத்த முடியும். அந்த வகையிலே பாண்டியராஜன் இந்த தொழிலை செய்யும் பொழுது நல்ல நியாயமான லாபத்தை அவர் சம்பாதிக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். அப்பதான் அடுத்த தொழில் போட முடியும், அடுத்த ஒரு தொழிற்சாலையை போட முடியும், அடுத்த ஊர்ல ஒரு ஆயத்த ஆலை தொழிற்சாலை தொழிற்கூடத்தை அமைக்க முடியும். அந்த வகையிலே நம்முடைய கல்லூர் பகுதிக்கு இது வந்திருக்கிறது. இதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் ஆதரவும் இருந்தால் இந்த தொழில் மென்மேலும் வளர்ந்து 100 பேருக்கு வேலை வாய்ப்பு, பயிற்சி தர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன்.